தெற்கு மற்றும் மேல் மாகாண சபை தேர்தல் மேடைகளில் தெரிவிக்கப்பட்ட சில கருத்துக்கள் அடுத்து. இதற்கு என்ன பதில் கிடைக்கும் என டாலர் காகங்கள் பார்த்துக் கொண்டிருக்கின்றன. 29ஆம் தேதி வரை வெளிநாட்டு சக்திகள் பார்த்துக் கொண்டிருக்கின்றன. இலங்கை சவால்களுக்கு மத்தியிலேயே உள்ளது. இலங்கையின் எதிர்கால பயணத்திற்கு இடையூறு விளைவிக்கும் பலர் உள்ளனர். அவர்கள் நமது நாட்டிற்கு உள்ளேயும் உள்ளனர், வெளியிலும் உள்ளனர். உணவுக்காக அல்லது மதுபான போத்தலுக்காக மக்கள் இங்கு ஒன்று சேரவில்லை. மக்கள் தன்னிச்சையாகவே இங்கு அணி திரண்டுள்ளனர். நாட்டை நேசிப்போர் இங்கு வந்துள்ளனர். நாம் இந்த மக்கள் தொடர்பில் பெருமை அடைகின்றோம். இந்த நாட்டின் அரசியல் கலாச்சாரத்தை சீரழிக்கும் மக்கள் பிரதிநிதிகளிடம் இருந்து நாட்டை பாதுகாக்க வேண்டும். நான் புற்றுநோய் தொடர்பில் பயின்றுள்ளேன். புற்றுநோய்க்கு எவ்வாறு சிகிச்சை வழங்குவது என்பது தொடர்பில் கற்றுக்கொண்டுள்ளேன். நான் மருந்துகளை தேடியமை மாத்திரமல்ல, அமெரிக்காவை சேர்ந்த 1000 வெள்ளையர்களை காப்பாற்றியுள்ளேன். எனவே மஹிந்த சிந்தனை எதிர்கால இலக்கு மூலம் இலங்கை வாழ் மக்களுக்கு அதன் நன்மைகளை பெற்றுக் கொடுக்க உள்ளேன். ஜனாதிபதியின் சுகாதாரம் மற்றும் கல்வி அபிவிருத்தி திட்டங்களில் பங்காளியாக உள்ளேன். வைத்தியசாலைகளில் மருந்துகளை பெற முடியாத நிலையிலும், மாணவர்களுக்கு கல்வியை பெற்றுக் கொடுக்க முடியாத நிலையிலும் மக்கள் உள்ளனர். அதனை அரசாங்கத்தினால் செய்ய முடியாமல் போயுள்ளது. மாணவர்களுக்கு இலவச கல்வியையும் இலவச சுகாதார வசதிகளையும் பெற்றுக் கொடுக்க முடியாது. இந்த அரசாங்கத்தினால் பலனில்லை. எனவே இது மூழ்க உள்ள ஓர் கப்பலை போன்றது. கல்வி அறிவுடைய மற்றும் சிந்திக்கக்கூடிய மக்கள் பிரதிநிதிகளை அரசியலுக்கு கொண்டு வருவோர் வாக்களிக்கும் மக்களே. எனவே இந்த முறை மாகாண சபை தேர்தலிலும் மக்கள் அது குறித்து சிந்தித்து வாக்களிக்க வேண்டும். அதன் மூலம் எதிர்காலத்தில் சிறந்த சமூகம் ஒன்றை உருவாக்க முடியும் என்பதே எமது நம்பிக்கையாகும். சாதாரண மக்கள் வாழ்வில் 95% அரசியலாக உள்ளது என்றால், விகாரைகளில் உள்ள பிக்குமார்கள் மற்றும் பள்ளிவாசல்களில் உள்ள சமய தலைவர்களுடன் இணைந்து மக்களை முன்னேற்றும் திட்டங்களை ஏன் முன்னெடுக்க முடியாது? அந்த வீதிகளை அமைக்க முடியாமல் இல்லை, அதனை செய்ய முடியும். அதனால் நாம் அந்த தேவை உள்ளவர்களை தெரிவு செய்வதில்லை.